கர்த்தர் கொடுத்ததுனால கர்த்தரை நான் நன்றி எடுத்துக்கிறேன், சோதரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம நிறைய வெளிப்படுத்தல ஆண்டவர் எழுதி தந்த வசனங்களில் பஞ்ச காலம் நிறைய வரப்போகுது அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்காங்க. இந்த நாட்கள்லேயும் பஞ்ச காலங்கள்லாம் நிறைய இடத்துல பஞ்சங்கள்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையை எப்படி போஷிக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய பஞ்ச காலத்தில் ஆண்டவர் போஷித்த நிறைய பேரை பற்றி நம்ம வேதத்தில் நல்லா படிக்கலாம். ஆனால் ஏலியாவை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். ஏலியாவை ஆண்டவர் நீங்கள் நிறைய வேதத்தை படிக்கிறவங்களாக தான் காகத்தை வச்சு போஷித்ததை பார்க்கலாம். அவர் தண்ணியே இல்லாத போது தண்ணி கொடுத்ததை பார்க்கலாம். தூதர்களை வச்சு கொடுத்தது அப்படி நிறையா எலியா தீர்க்கதரிசிக்கு செஞ்சது நம்ம படிக்கலாம் வேதத்தில். ஆனால் இன்றைக்கி ஒரு விதவை விட்ட போய் அவர் அந்த விதவைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவரும் ஆசீர்வாதமாக அந்த இடத்துல சாப்பிட்டு அவர் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி அதன் மூலமாக நமக்கு என்ன கற்றுத்தருகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு படிக்கும்பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த எளிய தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு எழுத்திருந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. பஞ்ச காலங்களிலும் போஷித்து நடத்துகிற நல்ல தகப்பன் என்று ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு மாத்திரமில்லை ஆண்டவரே, ஒரு விதவையை பிள்ளைகளை சொந்தங்களை எல்லாவற்றையும் பாதுகாத்த தேவன் எங்களையும் இந்த நாட்களிலே பாதுகாக்க வல்லமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், இதை நாங்கள் இந்த வார்த்தையை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் தகப்பனே நீங்கள் எழுதி தந்திருக்க இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அனுதினமாக ஆண்டவரை தியானிக்க, ஆண்டவரை அனுதினமும் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாங்கள் செயலாற்ற எங்களுக்கு ஆவியான உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போக்காக நன்றி செலுத்து. நீரே எங்களோடு கூட பேசி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கை செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசந்த். வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே,
பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி நடத்திடுவார். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். இன்னைக்கு எலியாவை பஞ்ச காலத்தில் எப்படி போஷித்தார், அப்புறம் அவர் மூலமாக இன்னொரு காரியங்களை செய்கிறாரு, அதையும் நம்ம படிக்கும் பொழுது அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவரை மட்டும் பாதுகாத்தது, அவரை மட்டும் பஞ்ச காலத்தில் போஷித்தது, அது நிறைய ஆண்டவர் செய்கிறாரு. நிறையா தீர்க்கதரிசிகளுக்கு செஞ்சுருக்காரு. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு அவங்க காலத்திலலாம் பஞ்சம் வரும்போது ஆண்டவர் நடத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நான் எலியா தீர்க்கதரிசிக்கும் செஞ்சார். இந்த நீங்கள் 17ஆவது அதிகாரம் படிச்சிங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி பார்த்தீங்கன்னா காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம 2வது வர காரியத்தை தான் இந்த விதவை வராங்கள்ல, அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 9வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 24வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் படித்தா அவங்களுடைய ஒரு இதை அவங்க எப்படி அவர் போனார், அந்த வீட்டிலேருந்து எப்படி ஆசீர்வாதம் கிடச்சிது, அவருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சோதனை வந்தது, அந்த சோதனையிலேருந்து அவர் எப்படி அவர் விடுவிச்சார், எல்லாமே அந்த ஒரு பெரிய காரியங்களே அதில் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து சீதோன் கர்த்தர் சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்போ
நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஊரில் வந்து நிறைய விதவைகள் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். விதவைகள் இருந்திருக்காங்க. அவர் ஆண்டவரே சொல்கிறாரு, நான் கட்டளையிட்டிருக்கேன் அங்கே நிறைய பேர் இருந்தாலும் உன்னை பராமரிக்கிறதுக்கு நான் ஒரு விதவைக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போவும் அந்த அம்மாவோட பேசியிருக்காரு. அப்போ அம்மாவோட பேசினாலும் இவர் போகிற இடம் வந்து பார்த்திங்கனாக்கி நிறையா நம்ம விளக்கத்தை படிக்கும்போது அது நான் வந்து சொல்லும்போது தெரியும். அவங்க வந்து அந்த இடத்துக்கு போக சொல்லும் பொழுது அவருக்கு வந்து அங்கே போய் நமக்கு நம்மளே ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறோன்னு வைங்க, போனோம்னாக்கி நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க எங்கே இருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதில் யாருன்னு நமக்கு அடையாளம் ஆண்டவர் சொன்ன மாதிரி இல்லை. அப்போ நான் கட்டளையிட்டிருக்கேன் அப்படிங்கும்போது அவர் எப்படிப்பட்ட அந்த அந்த அம்மாவோட பேசியிருப்பார். இவர் போகணுன்னா கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துல போய் தேடிட்டு யாருன்னு சொல்லிலாம் இது பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச நாட்களில் நம்ம மனுஷங்கள்லாம் நம்பி போகிறோம் பாருங்கள், போகும்போது அவங்கெல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாருங்கிற காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியங்கள் தான் நமக்கு வந்து முக்கியமானது. அதை தான் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, எந்த விதமான காரியங்கள், இது பஞ்சம் மாத்திரம் இல்லை, எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல தியானிக்கும். அப்படி சொல்கிறாரு. அந்த இடத்துல அப்படியே அவர் எழுந்து சாரிபாத் ஊருக்கு போகிறாரு. அந்த பட்டணத்தின் ஒழுங்கு வாசலுக்கு அவர் போன உடனே அந்த வாசல்லே வந்து அவர் போயிட்டு இருக்கும்போது விறகு பறிக்கிட்டு இந்த அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் பார்க்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ வந்து அவர் கேட்காரு, அவளை பார்த்து பாருங்கள், இப்போ எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வந்து ஒரு விதையிட்டையும் பேசி, தீர்க்கதரிசி 2 பேர்ட்டையும் வந்து எவ்வளோ ஒரு பேசி அவங்க நடத்துறதை நம்ம பார்க்கோம். இப்போ பேதுரு படிக்கும்போது அப்படி தான் அவர் வந்து ஆண்டவர் காட்டி அவங்க 2 மனுஷங்களோட போன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ பாருங்கள், இந்த அம்மாவுக்கு சொன்னோடனே அவர் பார்த்து உடனே கண்டுபிடிச்சி உடனே அந்த அம்மாவை பார்த்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு ஒரு பாத்திரத்தில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறத நம்ம பார்க்கோம். அந்த 10ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 17 நீங்கள் அது ஃபுல்லாக படித்தா அதுதான், நீங்கள் ஒன்றும் திருப்பி படிக்க முடியல. அந்த இடத்துல அப்படி சொல்லி தண்ணி கேட்கும்போது கொண்டு வான்னு சொல்லி போகும்போது அவள் வந்து நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா, திருப்பி கூப்பிட்டு இவர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம வாழ முடியாது. ஆண்டவர் இந்த அம்மாட்ட தான் போய் நீ வந்து தங்கியிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டதுனால தான் போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கும் ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ அவன் வந்து கொஞ்சம் அப்பமும் கையில் எனக்கு கொண்டு வான்னு சொல்கிறார், கொஞ்சமாக கொண்டு வான்னு. அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, பாருங்கள், எங்கள் பானையில் ஒரு பிடி தான் கலசத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் மறிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், நீர் வந்து எங்கள் 2 பேருக்கே பத்தாது, அப்போ நீங்கள் வந்து கேட்குங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா குறைவுகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறதோ மற்ற எதுவும் செய்யும்பொழுதோ நம்ம வந்து கொஞ்சம் தயங்குறோம். ஆனால் ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்பொழுது நாம் அதிகமாக கொடுக்கும்பொழுது அவர் அதுக்கும் அதிகமாக நம்மளை தரக்கூடியவருங்கிறது இதில் நம்ம பார்ப்போம். அப்போ அவர் வந்து இல்லாமையில் தான் கேட்காரு, அவர் கொஞ்சமாக தான் இருக்குன்னு சொன்ன பிறகு கூட எனக்கு அதில் ஒரு அடை செஞ்சு முதல்ல கொண்டு வா, அவர் சின்னதுனாலும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம பார்ப்போம். அப்போது அந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்துல ஒன்றும் இல்லை, கர்த்தரை ஜீவனை கொண்டு சொல்லிக்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு நாங்கள் சாகிறதுக்கு ஒரு 2 விறகு பறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து முதலாவது வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ங்கிறத வாழ்க்கையில் அனுபவிச்சா மாத்திரம்தான் அதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். இப்போ நான் பாடல் பாடினேன் பாருங்கள், அந்த பாடல்லையும் அப்படி தான், எல்லாத்தையும் நம்ம பாடிட்டு அப்படியே இருக்கக்கூடாது, அதை வந்து கடைபிடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்யலாம்னா நம்மளை வெறுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெறுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்போது தான் ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் செய்கிறதுக்கு ஏதோ நம்ம விருப்பத்தின்படிலாம் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் விருப்பப்படி போகும்பொழுது தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் அந்த பாடல்லாம் நம்ம பாடும்போது நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலினுடைய அர்த்தமும் அப்படி தான். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும்பொழுது அந்த வாசனம், அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய உள்ளத்தில் பிரவேசிக்கும் போது தான் நம்ம வந்து அதை ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்ய முடியும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக நம்ம வாழ முடியும். இதை செய்கிறது பாருங்கள். முதலாவது எனக்கு கொடு, அதுக்கப்புறம் பிள்ளைங்க கொடுனா நம்ம செய்வோமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். யாராவது வந்து எனக்கு கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் பிள்ளைங்க உனக்கும் செஞ்சுக்கோன்னு சொன்னோம்னாக்கி நம்ம கீழ்ப்படியோமா? ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அங்கே முதலாவது நம்ம படித்தோம் பார்த்திங்களா, ஆண்டவர் கட்டளையிட்ட விதவை அந்த அம்மா வந்து ஆண்டவர் நீ இதை போஷிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் கேட்ட உடனே அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், கர்த்தரின் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் உனக்கு பானையில் செலவழி போவதும் இல்லை,
கலசத்தில் எண்ணெய் குறைவும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ வந்து நீ எனக்கு முதல்ல செஞ்சு கொண்டு வா, உனக்கு வந்து எந்த குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் வந்து இந்த பஞ்ச காலத்தில் போஷிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்கிட்டையும் பேசியிருக்காரு, அந்த அம்மாட்டையும் பேசியிருக்காரு. அப்போது நம்மளோட பேசுகிற ஒரு தெய்வம், நம்மளோட பேசி நம்மளை நடத்துகிற நல்ல தெய்வம். அவர் வந்து அந்த பஞ்ச காலத்தில் அப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார். அவர் போய் எலியா சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே பஞ்சத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஒருத்தருக்கு வந்து நல்லா ஏதோ கொடுத்துட்டாங்க தீர்க்கதரிசின்னு சொன்னோம்னா பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி கேட்டு சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே கொடுத்து அந்த அம்மா போஷிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போது ஆண்டவருக்குன்னு கொடுக்குறவங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசி பஞ்சத்தில் அவரும் வந்து பஞ்சத்தில் சாப்பிடாமல் இருக்கலை. அடுத்தது பஞ்சத்தில் இருக்கிற ஒரு அம்மா வீட்லேயும் போய் சொந்தங்கள் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து போஷிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாங்க. குறைவுகள் வந்து ஒரு ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அந்த குறைவுகள் நிறைவாகிறத நம்ம பார்ப்போம். பஞ்சமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் கூட இந்த அம்மாவுக்கு பஞ்சம் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பஞ்சமே இல்லாதபடி அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இவள் நடந்த பின்பு வீட்டு காரியமாக அவங்க வந்து இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நல்லா ஆசீர்வாதமாக சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பாருங்கள், இந்த ஸ்ரீன் மகன் வியாதி, அந்த ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த பையன் வந்து வியாதிப்பட்டு அவன் பாருங்கள் இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் போகும் பொழுது அந்த எந்த காரியத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சில காரியங்கள் தடைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம போகிறோம், நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி பவுல் ஊழியத்திலலாம் படிக்கும்போது நிறைய காரியங்கள் தடைகள் வந்தது. நிறைய பேர் கஷ்டங்களை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துலையும் அவர் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து நல்லா ஆசீர்வாதமாக கொடுத்துட்டு அவர் வந்து நல்லா இருந்திருக்காரு. 2.5 வருஷம் அவர் வந்து அங்கே தான் இருந்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கலாம். அவர் வந்து இந்த பஞ்ச காலத்தில் அங்கே இருந்திருக்காரு. அப்பொழுது அவர் வந்து சொல்கிறார், அந்த மகன் வந்து வியாதிப்பட்டு வியாதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்பொழுது அந்த எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? அப்போ வந்து அந்த அம்மா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் எல்லா சுகத்தை பெற்றுக்கொண்டதும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு சின்ன காரியங்கள் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தோடனே நம்ம வந்து ஆண்டவரையும் ஐயோ என்ன ஆண்டவரை இப்படி செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கோவப்படுவோம். அப்புறம் நம்ம தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு மனுஷங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஜெபிச்சிருக்காங்க, அவங்கள நம்ம சொல்கிறோம். அவங்கள சொல்லவும் கூடாது, ஆண்டவரையும் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்தது நிறைய பேர் செய்கிறோம். அந்த மாதிரி நமக்கு கஷ்டங்கள் வரும்போது செய்யணும்ல, அதே காரியத்தை தான் இந்த அம்மா செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த காரியத்தை படிக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அதை நம்ம தியானிப்போம். எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணும், என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். இப்போ எனக்கு வந்து நான் வந்து சாக போனேன். நானே ஒரு ரொட்டியை சாப்பிட்டு சாகிறோம் 2 பேரும் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து என்னமோ ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து எனக்கு நிறையா சாப்பாடு மட்டும் தந்தீங்க. அந்த சாப்பாடை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? என் பையன் இப்படி நோயில் கிடக்கானே, இது என்னையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியவே அந்த தேவனுடைய மனுஷனேன்னு சொல்லியே அவங்க சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்கள், அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா, அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவள் மடியிலிருந்து, அப்போது ரொம்ப பெரிய பையனாக இருந்திருக்க மாட்டான் போல் இருக்குது, சின்ன பையனாக தான் இருந்துப்பான் போல் இருக்குது. அந்த சின்ன பையனாக மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, அவர் வந்து ஒரு மேலே தங்கியிருக்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்காருன்னு பார்க்கும். அப்போ இந்த அம்மா வந்து அந்த அவங்க இருக்கிற இடத்துல வந்து இன்னொரு இடத்த அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் சொல்லி வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எவ்வளோ இடம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கணும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியன், பார்த்தீங்களா, தங்கி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, மாடியில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்த அந்த மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை விரிவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இப்படி செஞ்சுருக்கீங்களா ஆண்டவரே? அவங்க வந்து துக்கப்படுறாங்க, ஒரு பிள்ளைய வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. நான் இப்படி சொன்னோன்னு அவங்க வந்து என்னெல்லாம் போஷிச்சு என்ன நடத்துனாங்களே, இவ்வளவு செஞ்சவங்க பிள்ளை வந்து இப்படி செஞ்சுருக்கான்னு சொல்லி அவங்க வந்து அழுதாங்க, ஏன் அழ வச்சிங்கன்னு சொல்லி அவர் கேட்குறத நம்ம பார்ப்போம். அடுத்தது 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாய் கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ வந்து பாருங்கள், இந்த பிள்ளையின் மேலே விழுந்து இந்த மூதில் வந்து விழுந்தவுடனே அந்த
சுவாசம் பட்ட உடனே ஆண்டுடைய வசனத்தை தொட்டோன்னு சுகமாகிற மாதிரி இவர் பிள்ளையின் ஆத்மா வரணும்னு சொல்லிட்டு 3 தரம் குப்புற விழுந்து அந்த பிள்ளையின் மேல் 3 துப்புரம் குப்புற விழுந்து அவங்க மேலே அந்த ஆத்மாவை வர சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ ஒரு அக்னியெல்லாம் இறக்குனவர் எவ்வளோ ஆண்டவரோட பேசி நேராக அக்னியை இறக்கி அவங்களெல்லாம் வெட்டி கொன்று அப்படிலாம் நிறைய காரியங்களை செஞ்சவர், தைரியமாக இருந்தவர். அதனால் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் பயப்படவே இல்லை. மரித்து போய் கிடக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, மறிக்க மாதிரி வியாதி கிடந்தாலும் சரி, எந்த காரியத்தையும் என்ன அனுப்புனாரு, நான் அந்த இடத்துல துக்கமாக விட்டு நான் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எந்த இடத்துலையும் வீட்டுக்கு வந்த உடனே பாருங்கள் எல்லா இடத்தையும் அவங்கள ஆசீர்வதிக்காரு, சுகப்படுத்துகிறாரு, அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாரு. பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையை எழுப்பி அந்த தாய் தகப்பன் கையில் கொடுத்தாருன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பையன் மரித்தவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தாருன்னு பார்ப்போம். லாசருவை மரித்தவன் 4 நாள் நாரினவனை உயிரோடு எழுப்பி அந்த சகோதரிகிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவர் அழுததை அப்படியே விட்டுட்டு போகிற ஆண்டவர் இல்லை. அது மாதிரி இந்த தீர்க்கதரிசி பார்த்திங்கன்னாக்கி அந்த மாதிரி செய்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்கள், இந்த நம்ம வரலாறுலே அந்த பைபிள்லே பார்த்திங்கன்னாக்கி மரித்து உயிரோடு எழுப்புனது இவர் தான் முதல்லன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா மரித்தவங்க திருப்பி உயிரோடு எழுப்புனதை எலியா தான் முதல் செஞ்சுருக்காரு. அப்போது ஆண்டவரோட கூட எவ்வளோ இடைப்பட்ட எலியா தீர்க்கதரிசி பாருங்கள் அப்படி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இப்போ அவனுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு நோக்கம் அதெல்லாம் ஏதோ யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கி அதனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஜெபிச்சு ஆண்டவருடைய அந்த ஆத்மா திரும்பி வரணும் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அப்படியே கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு வந்தது. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை அவர் தாய் நிலத்தில் கொடுத்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். இப்போ உயிரோடு இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு வராது. இங்கேருந்து போனது எப்படி மறிக்கிறதுக்கு இழுத்துக்கிட்டாக்க பிள்ளைய இந்த அம்மா சொல்லி அழுதுட்டு கொடுக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பி இவர் கொண்டு கொடுக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய நம்ம ஆண்டவர் பஞ்சகாலத்தில் மாத்திரம் இல்லை, நோய்களையும் சுகமாக்குறவராக இருக்கார். பஞ்சகாலத்தில் போய் பஞ்சத்துக்கு தான் அவங்க பஞ்சத்தை தீர்க்கணும், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இருக்கணும், அவங்க குறைவில்லாமல் இருக்கணும்னு சொல்லி கொண்டு போய் விட்ட அந்த அம்மா அந்த விதவின் மகனையும் பிள்ளையும் காப்பாற்றினது மாத்திரமில்லை, சொந்தங்களையும் ஆசீர்வதிச்சார். ஆனால் அதன்படி அந்த பிள்ளை நோயினால் கிடந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொண்டு ஆண்டவர் கொடுக்குறத ஆண்டவர் செய்கிறதுக்கு எலியாவை பயன்படுத்துகிறாரு. பாருங்கள் எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்கிறாருன்னு பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி மரித்த பிள்ளைன்ட்டு இருக்கண்டா மரித்து போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சோம்னாக்கி அதனால நம்ம வாழ்க்கையில் தோல்வி இருக்கலாம். அந்த தோல்வியெல்லாம் வெற்றியாக மாற்றக்கூடிய நல்ல தகப்பன். பஞ்ச காலத்தில் மாத்திரமில்லை, எல்லா நாட்கள்லையும் நம்மளை போஷித்து நடத்துகிறவர். அப்பொழுது அந்த கடைசியில் சொல்கிற வார்த்தை அந்த அம்மா இந்த முதலாவது சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனே எனக்கு உனமுக என்னன்னு சொல்லி சொன்ன அதே அந்த அந்த அம்மா கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்ரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்போது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது, ஏன் இப்படி என்ன என் பிள்ளைய கெடுக்க வந்த, என் பிள்ளைய மறித்து போயிருப்பேன், நாங்கள் 2 பேரும் அன்றைக்கே மறித்து போயிருப்போமே, ஏன் எங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்ன அதே தேவனுடைய மனுஷனேன்னு சொல்லி சொன்ன அந்த அம்மா, இவன் தேவனுடைய மனுஷன் நான் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த வார்த்தையினால்தான் நாங்கள் போஷிக்கப்பட்டோங்கிறத நான் இப்போ அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பஞ்ச காலத்தில் சாப்பாடு மட்டும் கிடைக்கிறத மாத்திரம் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம ஆண்டருடைய வார்த்தை எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதுன்னு சொல்லி நம்ம அதை அறிஞ்சிக்கணும். அதுதான் தேவனுடைய மனுஷனே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் ஆண்டருடைய வார்த்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டருடைய வார்த்தை இருந்ததுனால தான் என் பிள்ளையும் பிழைச்சிருக்கான், நான் பஞ்ச காலத்தில் நான் என்னையும் போஷிச்சிருக்காரு ஆண்டவர் சொல்லி அந்த எலியா அந்த ஆண்டவர் அனுப்பின காரியத்தை செஞ்சு சொல்லி அவங்க அந்த நான் அறிந்து கொண்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாமளும் அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணுங்கிறது தான் நம்மளை படிக்கணும். அடுத்தது இந்த வேத வசனத்தை படிச்சுட்டு இந்த விளக்கங்களை படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம போஷிக்க நம்மளே வல்லவர். இந்த பஞ்ச காலத்தில் எலியாவை மாத்திரம் இல்லை, நம்மளையும் எப்படி போஷிச்சாரோ பஞ்ச காலத்தில் எலியாவை போஷிச்ச மாதிரி நம்மளையும் போஷிக்க வல்லமை உள்ளவர். அந்த ஆண்டவர் எலியா இந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லும் பொழுது எத்தனையோ விதவை இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த விதவைக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால்
அவர் வந்து பாருங்கள் எப்படி அவர் எலியாவோட உன்னை பராமரிக்க கட்டளை இருக்குன்னு சொல்லும் பொழுது எப்படி அவர் அந்த 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 அம்மாவை கண்டு கொண்டார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த பஞ்சகாலம்லாம் ஆபிரகாம் காலத்தில் ஈசா காலத்தில் வந்தது. அது காலத்தில் வந்த மாதிரி தான் இவர் எலியா நாட்கள்லேயும் வந்திருக்கு. இந்த சாரிபாத் ஊருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. புடமிடுதல், சுத்திகரித்தல் அப்படின்னு 2 அர்த்தங்கள் அந்த ஊருக்கு பேருக்கு, அந்த பட்டணத்துக்கு பேருக்கு இருக்குது. அதையும் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது தான். அப்புறம் எலியாவுக்கு இந்த சாரிபாத் ஊர் வந்து அவர் வந்து சாரிபாத் ஊருக்கு போவோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருக்கு வந்து நிறையா வந்து அவருக்கு இது எப்படி போகிறது, இந்த ஊருக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறையா சிந்தனையில் குழப்பமாக இருந்துச்சாமா. ஏன்னா அந்த ஊருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்குது. அதனால் அவருக்கு போகிறதுக்கு நிறைய காரியங்கள் வந்து இது எப்படி ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் வந்து எப்படி போகிறது அப்படிங்கிறத அவர் வந்து சிந்திக்கிறத நம்ம பார்க்கோம். அது ஒரு 5 காரியத்தை நம்ம படிக்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நமக்கும் கூட இருக்கும் அந்த மாதிரி காரியங்கள். அதை தான் அவரும் சிந்திச்சிருக்காரு. முதலாவது பார்த்திங்கன்னா அது புறஜாதியார் தேசம். அவர் புறஜாதியார் தேசத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது அவருக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்திருக்குது. அடுத்தது வந்து சுமார் 75 கல் தூரம், அந்த தூரம் வந்து அவ்வளோ தூரமாக இருந்திருக்குது. அதில் போய் நம்ம இங்கே அந்த ஆற்றை கடந்து இவ்வளோ தூரம் போய் நமக்கு அங்கே யார் நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுவார். அது வந்து ஒரு தூரமாக இருந்தால் கூட போயிடலாம். ஆனால் 3வது பார்த்திங்கனாக்கி விதவையின் வீடு. அந்த விதவைகிட்ட என்ன இருக்க போகுது, ஒரு பெரிய பண வசதி இருக்கவங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம போயிடலாம். இந்த விதவை வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லி அந்த யோசனையும் இருந்தது. 4வது பார்த்திங்கன்னா எதிரியான ஏசபேல் இருக்கா பார்த்திங்களா, ஏசபேல் தான் இவரை வந்து கொன்றுவேன்னு சொல்லி தான் நிறையா பயமுறுத்துதல் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி அவளுக்கு வந்து தாய் நாடு சீதோனுக்கு உட்பட்ட பகுதி, அந்த உள்ள பகுதியில் நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு கலக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அடுத்தது தெளிவாக வந்து ஆண்டவர் சொல்லலை, நீ வந்து இந்த விதவை வீடு இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற எந்த தெளிவுமே இல்லாதனால இவருக்கு வந்து முடிவெடுத்து எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாலும் விசுவாசத்தோடு புறப்பட்டு அந்த பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து அந்த விதவையை கண்டு ஆண்டவர் கட்டளையிட்டதில் எப்படி நடத்துகிறாங்க, அந்த அம்மாவும் நடத்துகிறாங்க. இவரும் வந்து போய் அந்த இடத்த ஆசீர்வதித்து அவங்க அந்த விதவை கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க கேட்டவொன்னே கொடுத்தாங்க பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு. முதலாவது கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்த காரியத்தை தீர்க்கதரிசியின் மூலமாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிறதுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த 5 காரியத்தையும் நீங்கள் நோட் பண்ணி படிங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கி தேவ நோக்கத்தை சரியாக பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். அதாவது தேவ மனுஷன் தேவ ஆசீர்வாதத்தினால் மற்றும் அந்த தேவ மனுஷனாக இவர் யார் அப்படிங்கிறத கண்டுகொள்கிறதுக்கு இப்போ இவங்களுடைய நீங்கள் அனுப்புனதும் சரி, அந்த விதவைகிட்ட போனதும் சரி, அவர் 2 பேருமே வந்து இவர்கிட்ட பேசுகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருக்கு தெரிவிச்சது முன்ன பின்ன தெரியாது. எலியா சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் இடமும் கிடையாது, எனக்கு போகிறதுக்கும் வழி தெரியாது, அது புறஜாதி தேசம், ஏசபேல் வேறு இருப்பா, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவருக்கு குழப்பம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி குழப்பங்கள் வர்ற நேரத்தில் இவர் வந்து ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும், எப்படி சுதந்திரித்து எப்படி போக முடியும் அப்படின்னா அந்த ஆண்டவருடைய அந்த தொடுதல் இருக்கிறதுனால தான் 2 பேரும் கடந்து அந்த இடத்துல வந்து 2.5 வருஷம் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 2 ஆண்டு இருந்து, ஆனால் அந்த இடத்துல யாருமே வந்து ஆண்டவருக்குள்ளே அவர் கொண்டு வர்றதுக்கு அவ்வளோவா வந்து சேரலைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் அழைச்சி போன நோக்கம் என்னென்னா இவரை போஷிக்கிறதுக்கு. பஞ்ச காலத்தில் எலியாவையும் போஷிக்கணும், அடுத்தது விதவை மகனும் அவங்க சொந்தங்களை எல்லாத்தையும் போஷிக்கணுங்க. ஒரு காரியத்தை தான் செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை செஞ்சார். தேவ மனுஷன் சொல்லும் பொழுது அவர் மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை. இதில் அதுதான் நம்ம முக்கியமாக காணக்கூடியது. ஏன்னா எலியாவே போஷிக்கணும், ஆனால் இந்த அம்மாவையும் விதவையும், அந்த அம்மா வந்து விதவையாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும், பிள்ளை அப்புறம் சொந்தங்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் போஷிக்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்புறம் தேவனுடைய மனுஷன் வந்து வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை மாற்றக்கூடிய ஒரு மனுஷனாக தான் தேவ மனுஷன் இருப்பார். மரித்து போன பிள்ளையும் கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு திருப்பி அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது தான் தேவ மனுஷன். தேவ மனுஷனுங்கிறது அவர் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லை, பிறரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு மனுஷனாக இருக்காருன்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா அதுதான் இந்த இடத்துல நம்ம தியானிக்கக்கூடியது. ஏன்னா எலியா ஜெபிச்ச போது மகனை உயிர்ப்பிக்காரு. அந்த காரியத்தை நம்ம செய்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து எப்போவுமே பாருங்கள், ஒரு மனுஷனை அனுப்பி அந்த மனுஷன் மூலமாக அநேக
ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு இருக்கிற பிள்ளைகளை நிறைய பேர் எழுப்புறதை நம்ம பார்ப்போம். ஒரு சபையை வச்சுருப்பாங்க, அந்த சபையில் இருந்து இன்னும் நிறைய சபைகளை உருவாக்குதெல்லாம் நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் தேவனுடைய மனுஷனாக இருந்தோம்னாக்கி அவங்க மற்றவங்களை உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தது பிறரையும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க ஏதாவது குறைவுகள் இருந்ததுன்னா அந்த குறைவுகளை நிறைவாக்கி செஞ்சார்ல ஏரியா, அப்படி செய்யக்கூடிய ஒரு கடைசி வரை அந்த பிள்ளையெல்லாம் உயிரோடு எழுப்பி அந்த அம்மா சந்தோஷத்தோடு தான் அவங்க இருக்கிறதுக்கு அவர் செஞ்சு அவர் கடந்து போனார்னு பார்ப்போம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இருக்கும் பொழுது அவர் பஞ்ச காலத்தில் அவரை மாத்திரம் போஷிக்காமல் மற்றவங்களையும் போஷிக்கக்கூடிய மற்றவங்களையும் பிறருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை மாற்றுறாரு. அந்த பஞ்ச காலம் எப்படி வந்தாலும் சரி அதை நம்மளை மாற்றி நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு முதலாவது அந்த அம்மா அடையை செஞ்சு முதலாவது கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி முதலாவது ஆண்டவருக்குன்னு கொடுக்கறக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணங்கள் இருக்கணும். அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். நமக்கு முதலாவது நம்ம ஆண்டவர் கேட்டார்னா ஆண்டவருக்குன்னு கொடுக்கக்கூடியது, ஆண்டவருக்குன்னு ஏதாவது நமக்கு நம்மளால் முடிஞ்ச செய்யணும். ஆண்டவர் சொல்லும் பொழுது அது கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைங்கள் பெற்றுக்கொள்வாங்க, நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்வாங்க. அந்த அம்மா மாதிரி அந்த மாதிரி பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி நம்ம அந்த வசனத்தை தியானிச்சிருக்கோம். இந்த நாட்களில் பஞ்சங்கள் வந்தாலும் எந்த பஞ்சங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை போஷித்து மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம நடத்த ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வார். எளியா வாழ்க்கையில் மாத்திரமல்ல, விதவின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே என் வாழ்வில், ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எலியாவை, இந்த விதவையை, மகனை ஆண்டவரை சுற்றியிருந்த சொந்தங்களை ஆண்டவரே பஞ்ச காலத்தில் போஷித்த என் தெய்வமே ஸ்தோத்திரம். எலியாவை கொண்டு நடத்தின தெய்வமே ஸ்தோத்திரம். முதலாவது உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை தேட எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. தேடும் பொழுது உங்களுடைய பஞ்சமாக இருந்தாலும் உங்களுடைய நோய்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அகற்றி எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுகிறீர்கள். ஸ்தோத்திரம் ஐயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே நீங்கள் எழுப்பி தந்தீங்களே ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்படி போஷித்து வழி நடத்துகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி செல்கிற தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பஞ்ச காலத்தில் எங்களை போஷித்து நடத்துவது மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நாங்கள் மாற எங்களை பயன்படுத்த உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்து வழிநடத்த போருக்காய் நன்றி சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கட்டும் இந்த ஆண்டவரை விதவையை அர்ப்பணித்தாங்களே ஆண்டவரே, அப்படியே நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே பஞ்ச காலமாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே அதை வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற நாட்களாய் மாற தேவன் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் அப்படி வழிநடத்த போறக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்க வல்லமுள்ளவராய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி எல்லாவற்றையும் அழைத்து வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கீங்க. நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே செய்து வழிநடத்தமாக செபிக்கிறையா. எந்த பிரச்சனை எந்த நோயாக இருந்தாலும் சுவாமி, எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் நீங்கள் என்பதை அறிந்து நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். அப்படியே நீ நடத்த போருக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்குற பிள்ளைகளுக்கு கேட்க மறந்ததே செய்து எங்களை வழிநடத்துகிற ஆசீர்வதிக்கிற வல்லமுள்ள தேவன் நீங்கள் என்பதை அறிந்து
நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் தாமே எங்களை வழிநடத்தவமாக ஜெபிக்கிறோம். வழி இதுவேன்னு சொல்ற சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்து வண்ணத்தை போர்க்காக நன்றி சேர்க்கிறோம். எல்லா தேவையும் சந்திங்க. எல்லா பாடுகளையும் அன்றைய துக்கங்களை துன்பங்களை நோய்களை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்த்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் எங்களை முற்றிலுமாய் சூழ்ந்து வழிநடத்தி கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவினால் எங்களை வழிநடத்தவனுமாய் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. அற்புதமாய் நடத்தவனுமாய் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜபத்துக்கு பயிர்த்தப்படியா நன்றி. சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம எல்லாம் செலுத்துவோம். ஏசு ரச்சனை நான் ஜெபம்